அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 2023ஆம் ஆண்டு டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தியுள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து யூனிட் 8ல் கேட்கப்பட்ட 50 வினாவிடைகளை தான் நம்ம பார்ட் 4ல் பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே நாம் 2024 நடந்த 5 தேர்வுகளிலிருந்து யூனிட் 8ல் இருந்த கொஸ்டின் பார்த்துருக்குறோங்க. இது இல்லாமல் இன்னும் 2 வீடியோ பார்த்துருப்போங்க. மொத்தம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோக்கள் பார்த்துருக்குறோங்க. அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக நம்முடைய வெற்றியை தீர்மானிப்பது நம்மளை சார்ந்தவங்களோ இல்லை வேறு யாரோ கிடையாது, நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய எண்ணம் தான் நீங்கள் யாருன்றதை தீர்மானிக்கக்கூடிய தருணமாக மாறும். உங்களுடைய புறச்சூழல் எவ்வாறாக இருப்பினும் உங்களுடைய அகச்சூழலை மிக சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஷார்ட் பீரியடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒன்று 20-25 நாட்கள் மட்டும்தான் நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்காக இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும், இல்லை மனச்சார்ந்த பிரச்சனைகள் வரும், இல்லை வெளியிலேருந்து நம்மளே அறியாமல் ஏதான ஒரு பிரச்சனை வரும். ஸோ நம்மளுடைய மனதை நாம் முழுமையாக நம்மளுடைய இலக்கின் மீது கவனம் செலுத்தி உங்களை 24 ஹவர்ஸ் பிஸியாக வச்சுக்கின்னு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது உங்களை யாராலும் தடுக்க முடியாது, தடை போடவும் முடியாது. உங்களுடைய இலக்கை நோக்கி நிச்சயமாக நீங்கள் பயணப்படும் போது உங்களுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. உயர்வாக எண்ணுங்க, உங்களுடைய செயல்களை உயர்வாக செயல்படுங்க. நிச்சயமாக வெற்றி உங்களிடமே உள்ளன. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்வும் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு கேள்வியும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு கேள்வி தானே அப்படின்ட்டு அது பொது தமிழ் பகுதியாக இருந்தாலும் சரி, பொது கணித பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை பொது அறிவியல் பகுதியாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் ஒவ்வொரு கேள்வியும் உங்களுடைய பொசிஷனை நிர்ணயிக்கும். உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டில் ரேங்க் எடுக்கிறதுக்கு வைக்கும். நீங்கள் விரும்பிய போஸ்டிங் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமானது. அதனால் இருக்கக்கூடிய 200 கேள்வியும் மிக சிறப்பாக முயற்சி செய்வதற்கு தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும், படித்ததை ரிவைஸ் பண்ணதை டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போட் பார்த்த கொஸ்டினில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேங்க, எந்தெந்த கொஸ்டின் நமக்கு வரல அப்படின்றத அனலைஸ் பண்ணி இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேங்க, அதுக்கான ஆன்சரை கரெக்டாக செக் பண்ணி அதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி வசப்படும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார்? திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் CN அண்ணாதுரை. கேள்வி 2, நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? V. கல்யாணசுந்தரம். கேள்வி 3, உழவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? தேருக்கு அச்சாணி போன்றவர் என்று. கேள்வி 4, மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். இது பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் ஃபஸ்ட் லெசனில் இருக்க சிற்பி எங்கள் தமிழே முதல் பாடத்தில் செய்யுள்ள முதல் பாடமாகவே இடம்பெற்றிருக்கும் சிற்பி பாலசுப்ரமணியை பற்றி. ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க அக்னி சாட்சியை பற்றி. ஸோ பொதுவாக இந்த யூனிட் 8ஐ பொறுத்தவரையும் ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக சாகித்ய அகாடமியை பற்றி ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குது. கேள்வி 5, மூவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? மூவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அகல் விளக்கு. கேள்வி 6, தம்பிரான் தோழர் என போற்றப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர் என போற்றப்படுபவர் சுந்தரர். கேள்வி 7, கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் யார்? கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் பாபநாச முதலியார். கேள்வி 8, பெண்பால் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களில் பெண்பால் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறின் அடிவரையறை பார்த்திங்கன்னா 3-6. குறுந்தொகையின் அடிவரை பார்த்திங்கன்னா 4-8. நற்றினியுடைய அடிவரை 9-12. அகநானூருடைய அடிவரை பார்த்திங்கன்னா 13-31. கேள்வி 9,
பிறப்பு ஓர் அன்ன உடன்வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து யாது? பிறப்பு ஓர் அன்ன உடன்வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து கல்வி. கேள்வி 10. ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் பாண்டிச்சேரி அருகிலுள்ள அரிக்கமேடு என்ற இடம்தான். கேள்வி 11. எந்த அதிதீவிர வைதீக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சைவ முனிகளின் பெயர் மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? கபாலிகர். கேள்வி 12. மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது? மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பதா மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. கேள்வி 13. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா பெருந்தகையாரோடு ஒப்பிடுகிறார். கேள்வி 14. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது? ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி பிறர் பொருள் விரும்பாமை. கேள்வி 15. கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறாதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் இளஞ்சேட் சென்னி செங்குட்டுவன், மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை, வேளிர்குல சிற்றரசு திதியன். இதில் முதல் இணை மட்டும் தவறாக இருக்குது. அதே இளஞ்சேட் சென்னி வந்து செங்குட்டுவன் வரோன்னா சேரன் செங்குட்டுவன் வரும், இளங்கோவடிகள் வந்திருக்குன்னு இங்கே செங்குட்டுவன் இருக்குது. அப்போது இளஞ்சேட் சேனி வந்து செங்குட்டுவன் வராது. அப்போ தவறானது ஒன்று மட்டும். அதே மாங்குளம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டை பற்றி குறிப்பிடுகிறது. உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாடை பாடலை பாடியிருப்பார். வேளிர்குல சிற்றரசர் திதியன். ஒன்று மட்டும் தவறானது. கேள்வி 16. அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன? அப்பரனுடைய சமண மதத்தின் பெயர் தர்மசேனர். கேள்வி 17. யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் மழலை சொல்லை ஒப்பிடுகிறார். கேள்வி 18. தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் வந்து வேட்டுவர் ஹண்டரோடு ஒப்பிடுகிறார். கேள்வி 19. எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? 1. படை குடி கூழ், அமைச்சு நட்பு அரண், அஞ்சாமை ஈகை கல்வி. இதில் எது வந்து எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்னா படை குடி கூழும் அமைச்சு நட்பு அரணை உடையவரும். சரியானது 1 மற்றும் 2. கேள்வி 20. நாமம் கெடக்கெட நோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? காமம் வெகுளி மயக்கம். இவற்றை வந்து நாமம் கெடக்கெட நோய் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். காமம் வெகுளி மயக்கம். கேள்வி 21. 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ டேஸ் பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். 8 தொகையும் 10 பாட்டும் பார்த்தீங்கன்னா 2400 பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். கேள்வி 22. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பனவல் எது? லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 10 தான் இரும்பு கடலை என்று அழைக்கப்படுகிறோம். நற்றினையை பொறுத்தரும் நல் என்ற அடைமொழியால் நல்ல திணை என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றினை. அடுத்து வந்து பரிபாடல் பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் இசைப்பாடல், பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுது பரிபாடல். அப்போ இங்கே இரும்பு கடலைனா 10. கேள்வி 23. பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதுன்னு கேட்டிருக்காங்க. வரலாற்று புதினத்தில் அமையாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியின் செல்வி, சுந்தரி. இதில் சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று புதினத்தில் அடங்காது. ஸோ இதில் வந்து சிவகாமியின் சபதம் வந்து பார்த்திங்கன்னா கல்கியுடையது வரலாற்று புதினம். யவனராணி சாண்டலின்னு சொல்லுவாங்க. இங்கே சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா அவனி சுந்தர்னு வந்திருக்கும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி மட்டும்தான் பொருந்தாதது. 4 மட்டும் வரலாற்று புதினத்தில் அடங்காது. அடுத்த கேள்வி 24. சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? சேக்கிலார் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார். கேள்வி 25. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரதி என்ற பட்டத்தை வழங்கியது வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் மன்னர் வழங்கியிருப்பார். அப்போ அவருடைய வயது வந்து 11 வயதில் வந்து வாங்கியிருப்பார். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 26. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விவிலியம்.
கேள்வி 27. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். 6ஆம் வகுப்பில் இருக்கும். 6ஆம் வகுப்பில் பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. குடும்பம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு அப்படின்ற பல்வேறு சொற்கள் எந்தெந்த நூல்கள் இடம்பெற்றுள்ளதுன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. தெளிவாக படித்து வச்சுக்காங்க. அடுத்த கேள்வி, கேள்வி 28. குறள் கொடுத்து அதுக்கான பொருள் தந்திருக்காங்க. குறள், அந்தணர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிற்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தனாவான் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தனாகி விடுவான் என்பதும் தமிழ்நூல் முடிபதாம். இதில் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, குறளும் பொருளும் பொருத்தமற்றன்னு தந்திருக்காங்க. அந்தணர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்ற குறளுக்கு கொடுத்துக்கிற பொருள் வந்து பொருத்தமில்லை. கேள்வி 29. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தே.பொ. கிருஷ்ணசாமி. கதரின் வெற்றி தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் சமுதாய நாடகம் வந்து கதரின் வெற்றி தான். இந்த நாடகத்தை எழுதுனது யாருன்னா தே.பொ. கிருஷ்ணசாமி. கேள்வி 30. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. திவாரக முதல்வரின் புதல்வர் தான் பிங்கள முனிவர். பிங்களத்தை பிங்கள முனிவர் எழுதியிருக்காரு. திவாகர முதல்வரின் புதல்வர் வந்து பிங்கள முனிவர். சரி, கூற்று 1 மற்றும் 2 சரியாக உள்ளன. கேள்வி 31. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது? தொல்காப்பியனாவே 3 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் என மொத்தம் 27 இயல்களை உடையது. கேள்வி 32. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, இது ரெண்டுத்தையும் தான் தொடங்கியிருப்பார். ஜீவகாருண்ய பாடசாலையும் சமரச கல்வி நிலையத்தை இவர் தொடங்கியிருக்க மாட்டார். ஸோ கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் 1 சன்மார்க்க போதனியும் சமரச வேத பாடசாலையும். 1, 2 மட்டும் சரி. கேள்வி 33. பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவன்னு கேட்டிருக்காங்க. 2 வாக்கியங்கள் எது சரின்னு பார்க்கலாம். 1, மகாகவி பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். ஸோ பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதியில் ஒருவராக கருதப்படுகிறார். கூற்று 1 சரி. கூற்று 2, பாரம்பரிய மற்றும் சமகால கூறுகளை இணைத்த ஒரு வலிமையான நாடகத்தின் முன்னோடி பாரதியார் ஆவாரா? கிடையாது. ஸோ கூற்று 1 மட்டும்தான் சரி. 34வது கேள்வி, தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார்? பீட்டர் மரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பார். கேள்வி 35. கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் என்ன? கலிங்கத்து பரணியில் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகொண்டார். இந்த கலிங்கத்து பரணி நூலில் யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் மனதை ஒருமுகப்படுத்துதல். யோகானா மனதை ஒருமுகப்படுத்துதல். கேள்வி 36. தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்பு தகடு கல்வெட்டுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 1, திருவலங்காடு செப்பு பட்டயம், வேலுக்குடி செப்பு பட்டயம், வேலூர்பாளையம் பட்டயம், சின்னமனூர் செப்பு பட்டயம். அப்போது தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்பு தகடு கல்வெட்டு எதுனா ஒன்று தான், திருவாலங்காடு செப்பு பட்டயம் மட்டும்தான் சோழர்களின் ஆரம்பகால செப்பு தகடு கல்வெட்டுகள். கேள்வி 37. நாட்டுப்பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் யார்? நாட்டுப்பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். கேள்வி 38. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. சிட்டி லைட்ஸ் காவிய படம் தப்பு, த கிரேட் டிக்டேட்டர் கேலி சித்திர நடிகர், சார்லி சாப்ளின் சாதனை படம், மாடர்ன் டைம்ஸ் வந்து ஆராய்ச்சி படம். இதில் சரியானது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டைம்ஸு. 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சார்லி சாப்ளின் ரிலேட்டடான அந்த திரைப்பட கலையிலிருந்து கேட்டிருக்காங்க. மாடர்ன் டைம்ஸ் ஆராய்ச்சி படத்தை பற்றியது தான் மாடர்ன் டைம்ஸ். சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 39. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னாவே யார்? ராமலிங்க அடிகள் என்கிற வள்ளலார். கேள்வி 40. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் ஒரு சமணத்துறவி. கேள்வி 41. வரிசை 1 உள்ளதை 2 வரிசையுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்.
குறிஞ்சினாவே என்ன, குறிஞ்சியுடைய ஐவகை திணைகளுக்கான கடவுளை கேட்டிருக்காங்க. குறிஞ்சி திணைக்கான கடவுள் குறிஞ்சினா முருகன், முல்லைனா திருமால், மருதம்னா இந்திரன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை அல்லது காளி வந்திருக்கும். கேள்வி 42. காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையன் புதையல் என்ன புகழப்படுபவர் யார்? காடு கமலம் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் என புகழப்படுபவர் பாரதியார். கேள்வி 43. தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு எது? தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு புதுக்குறள்கள். கேள்வி 44. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார்? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் ஔவையார். கேள்வி 45. கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யார்? கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் ஆய் அண்டீரன். கடையேழு வள்ளல்களை பற்றி பார்த்திங்கன்னா 11th and 12th கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் போட்டு பார்த்துக்காங்க. ஆய் அண்டீரன். கேள்வி 46. மொழிக்குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது மொழியை கண்டறிக. 4 மொழி குடும்பங்களுக்கு தந்திருக்காங்க, அதில் எது தவறுன்னு பார்க்கலாம். இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா, திராவிட குடும்பம் திராவிடம், ஆஸ்ட்ரிக் குடும்பம் கன்னடம், சீனோ திபேத்திய குடும்பம் கிராதா. இதில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா 3 மட்டும் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. கன்னடனாவே திராவிட மொழிகள் வந்துடும், இங்கே ஆஸ்ட்ரிக் குடும்பம்னு தந்திருக்காங்க. அதே இந்திய ஐரோப்பிய குடும்பம்னா ஆர்யா, திராவிட குடும்பம் திராவிடம், ஆஸ்ட்ரிய குடும்பம் வருமா கன்னடனா கன்னடம் வராது. அதே சீன திபேத்திய குடும்பம் கிராதா. அப்போ தவறானது 3 மட்டும் தவறாக உள்ளன. கேள்வி 47. வரிசை 1 வரிசை 2 இருக்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. அகழ்வாய்வு செய்யப்படும் இடங்கள். நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலுமே. நிச்சயமாக அகழ்வாய்வு செய்யப்படும் இடம், அதனுடைய மாவட்டங்கள், மிக முக்கியமாக அகழ்வாய்வில் சமீபத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் ரிலேட்டடாக நிச்சயமாக ஒரு கேள்வியில் நான் 1 or 2 கொஸ்டின் இடம்பெறும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணும்போதும் அகழ்வாய்வு சார்ந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு, பார்த்துக்காங்க. கொடுமணல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல்னாவே ஈரோடு மாவட்டம். பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம். திருவரைக்கரை வந்து விழுப்புரம் மாவட்டம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். கேள்வி 48. இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொழிலிடம். இவ்விடத்தின் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த இடம்னா துலுக்கர்பட்டி இடம் தான். ஸோ துலுக்கர்பட்டி வந்து அகழ்வாய்வு செய்யப்படும் இடங்களில் ஒன்றாக உள்ளன. இது பார்த்திங்கன்னா நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்திருக்கு. இங்கே இரும்பு கலாச்சாரத்தினுடைய வேர்கள் தேடுவதற்காக அகழ்வாய்வு நடைபெற்றன. கேள்வி 49. கீழ்கண்டவற்றுள் ஆசிரியர்களை அவர்களுடன் இதழ்களுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர்கள் இதழ்கள். திருவிக்கானவே நவசக்தி தேசபக்தன் இதழ்களை நடத்தியிருப்பார். பாரதியார்னா விஜயா இந்தியா. பாரதிதாசன் பார்த்திங்கன்னா குயில். நான் பார்த்த சாரதி தீபம் என்ற இதழ். திருவிக்கா நடத்திய இதழ் தேசபக்தன், பாரதியார் நடத்தியது விஜயா, பாரதிதாசன் நடத்தியது குயில், நான் பார்த்த சாரதி தீபம். கேள்வி 50. மன்னனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? மன்னனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? கடுஞ்சொல்லும் தண்டனை தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னவனது படை வலிமை அளிக்கும் ஆயுதமாக உள்ளது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். யூனிட் 8 பொறுத்தவரையும் டிஎன்பிசி தேர்வில் எல்லா போட்டித் தேர்வுகளிலும் குறிப்பாக திருக்குறள் சார்ந்த கேள்விகள் மட்டுமே ஒரு 6 கேள்விகள் கேட்குறாங்க. அது இல்லாமல் பொது தமிழ் பகுதியில் 2 கேள்வி அல்லது 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 கொஸ்டின் பார்த்திங்கன்னா திருக்குறள் சார்ந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் பொது தமிழில் பொது அறிவியல் பகுதியிலேருந்து. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரை ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக வந்து படிச்சுக்கலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். யூனிட் 8 திருக்குறளில் தெளிவாக படிச்சிங்கன்னா 6 கேள்வி இடம்பெறும். இது இல்லாமல் 8 தொகை 10 பாட்டல் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ரிலேட்டடாக ஏற்கனவே தமிழை படித்து தான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து தெளிவாக டெப்த்தாக படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோங்க. ஒவ்வொரு வீடியோவுமே மிக மிக முக்கியமானது. அப்கமிங்காக வரக்கூடிய தேர்வில் ரிப்பீட்டடான சில கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் எந்தெந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மேலும் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. ஒவ்வொரு வீடியோவும் மிக முக்கியமான அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஒலிம்பியா அகாடமி அப்லோட் பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ணிக்காங்க.
நன்றி, வணக்கம்.